ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெருநாளுக்கு முன்னாடி நாள் அம்மா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வட்டலப்பத்துக்கு நட்ஸ் ஊற வைக்கிறது, ஆனியன் கட் பண்ணுறது, பரோட்டா மாவு பிசைகிறது, அந்த மாதிரி. நான் வந்து சைட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்கல. நேராக நான் இஃப்தாருக்கு தான் வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலே சம்சா செஞ்சுருந்தாங்க. கூடவே ஃபிர்னி கஞ்சம் காய்ச்சிருந்தாங்க. அப்புறம் நேற்று செஞ்ச கடல் பாசி இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. கூடவே பப்பாயா ஜூஸ். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கான இஃப்தாருக்கு. ஸோ நோன்பு திறந்துட்டு மஹ்ரிப்லாம் தொழுது முடிச்சாச்சு. பெருநாளே வந்து இந்த கலர் லைட் போடுறது, அப்புறம் சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறது, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாசலில் வந்து கலர் லைட்டு இல்லை லைட்டையும் போட்டு விட்டாச்சு. வீட்லேயும் பார்த்திங்கன்னா சாம்பிராணிலாம் நான் போட்டுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த சென்டட் கேண்ட்லேயும் வந்து ஏற்றி வச்சாச்சு. நான் முன்னாடி ஒரு vlogலேயே சொல்லியிருப்பேன், இது அவ்வளோவா நாங்கள் ஏற்றி வைக்க மாட்டோம், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எப்பயாச்சும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஏற்றி வச்சுருப்போம், கொஞ்சம் நேரம் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் ஏற்றி வச்சாச்சு. அம்மா வந்து நைட்டே பரோட்டாவுக்கு வந்து உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே நான் வந்து ஜாலர் அடைக்கு வந்து ஜாலர் தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ 2 தோசைக்கல் வச்சுட்டு மாற்றி மாற்றி ஊற்றணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அம்மா பாக்கி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை. அதனால் வந்து இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து முர்த்தபா செஞ்சுருந்தாங்க, அதனால் இந்த வருஷம் இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் நிறையாவே அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலர் தோசை ஊற்றி முடிச்சாச்சு. இது அப்படியே ஆற வேண்டியது தான். ஸோ மார்னிங் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வச்சாச்சு. சைட்லேயே வந்து சுழியானுக்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாவும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து அதில் மைதா மாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா வந்து செஞ்சிட்ருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வெறுசாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே நான் செய்யும் போது ஒரு நைஸாக சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருக்கும் போது இடையில போய் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி டீ குடிச்சிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, டீ குடித்தா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பெருநாள் அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. ஸோ அம்மா மார்னிங் 3:30க்கே எந்திரிச்சு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு 4:30க்கு தான் எந்திரிச்சேன். நைட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அம்மா வந்து மார்னிங் எந்திரிச்சு கோழியானம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வட்டலப்பம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கூடவே வந்து இடியாப்பமும் புழிஞ்சி அதை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நான் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே அம்மா மைலோ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து குடித்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து பரோட்டா போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து சரி அம்மா வந்து பரோட்டா போட்டுட்டோம், நம்ம வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ நான் பெருநாளுக்கு வந்து இந்த பிளாக் கலர் சுடிதார் தான் போட்டிருந்தேன். இதோட கிளாத் வந்து வேறு லெவலில் இருக்கும், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளாத்துக்காகவே பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தேன். ஸோ அதேமாரி அதில் இருக்க ப்ரிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
நான் வந்து கடைசியாக கொஞ்சம் பிக்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா அம்மா வந்து சுழியாக வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வாசல் நின்றுட்டுருந்தேன். வாசலில் வந்து பேர்ட்ஸ் கத்துறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பள்ளிவாசல் வந்து தக்பீர் ஓதிட்டு இருந்தாங்க. அது லைட்டாக கேட்டுச்சு. ஸோ சரி வீட்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து தக்பீர் போட்டிருந்தேன் வீட்டில். நாங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் போல் காலைல ரொம்ப அவசரம் கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தொழுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலே தான் பெருநாள் தொழுகை தொழுதோம். ஸோ பெருநாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அம்மா என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா இடியாப்பம், அதுக்கப்புறம் ஜாலரடை, பரோட்டா, கோழியானம், வட்டலப்பம், சுழியம் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா லன்ச் செய்ய மாட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதே பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க வீட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு இதிலே பேலன்ஸ் இருக்கிறத வந்து நாங்கள் லஞ்சுக்கும் சாப்பிட்ருவோம். ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக லன்ச் வேறு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதையே நாங்கள் லஞ்சுக்கும் வச்சு சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் தூங்கி இருந்துச்சு பார்த்தா வீட்டுக்கு ரிலேஷன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 5:45 அதுக்கப்புறமா வந்து கிளம்பி பெரியத்தா வீட்டுக்கெலாம் போயிருந்தோம். ஸோ இங்கேன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான், அதனால் நடந்தே போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு பேசிவிட்டு அப்புறம் டீலாம் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.